எல்லாரும் எழுந்து நின்று பாடல்களை பாடலாம். பாட்டுத்தாளில் இருக்கிற 9வது பாடல், ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன், அறுசுவை உணவு உண்பது போல திருப்தி அடைகின்றேன், தினமும் துதிக்கின்றேன் என்கிறதான பாடல். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். உற்சாகமாய் நாம் கரங்களை தட்டி நாம் பாடுவோம்.
அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை எப்பயுமே மறந்துடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கலாம், பாதகமாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் சரி, நம்முடைய ஆண்டவர் எக்காலத்திலும் நல்லவர். அல்லேலூயா. அதனால தான் அவரை துதிக்கிறோம், அதனால தான் அவரை கொண்டாடுறோம், அதனால தான் அவருக்கு நாம் எல்லா விதமான ஸ்தோத்திர பலிகளையும் செலுத்துகிறோம். அல்லேலூயா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன்னு சொல்லி பக்தர் எழுதியிருக்கிறார். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லா நேரமும் சந்தோஷமாக இருக்க முடியுமானா இல்லை. சில நேர சூழ்நிலைகள் பாதகமாக இருக்கும்போது சந்தோஷம் இல்லாமல் போயிடுது. ஆனாலும் தேவன் எதை விரும்புகிறார்? நாம் எப்பொழுதும் கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதை விரும்புகிறார். ப்ராக்டிஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும், ஆனால் கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார் என்று தெரியும் போது நாம் அதை நோக்கி தான் என்ன செய்வோம்? அதை நோக்கி தான் நம்மளும் போக ஆரம்பிப்போம். அல்லேலூயா. தொடர்ந்து பாடலாம். பாடுதாளிலே 17வது பாடல். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, ஏல்பித்தேல் இது வானத்தின் வாசல் என்கிறதான பாடல். எல்லாரும் தெரிந்த பாடல். உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் பாடுவோம். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, மூளை கல் நீரையா. இது வானத்தின் வாசல் ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். ஏசையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. ஏல்பத்தேல் இது வானத்தின் வாசல் ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல்பத்தேல் இது வானத்தின் வாசல் ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு நடந்து பாருன்றீரே, பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னது செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டேன்.
வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. உனக்குள் முன்னுலகும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாதம் வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. சொன்னது செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாற்றி எனக்கு இது வானத்தின் வாசல் செய்யா ஆசீர்வாதத்தின் வாசல். மூளைக்கல் நீரையா நான் நம்பி தற்சாய்க்கும் கல் நீரையா. மூளைக்கல் நீரையா செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீர். தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீர். இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீர். தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரை என்னை காப்பாற்றுவீர். சொன்னது செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டி எனக்கு வடக்கு தெற்கு நடந்து பாருன்றீரே. பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு நடந்து பாருன்றீரே. பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னது செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டேன். எனக்கு சொன்னது செய்யும் அளவும் என்னை
ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றீரே. சம்மெல்லாம் உனக்குள்ளும் உடனும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டேன். இது வானத்தின் வாசல் ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். நான் நம்பி தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளைகள் நீரையா. நான் நம்பி தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளைகள் நீரையா. செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீர். தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீர். தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீர். சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டேன். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டேன். ஏகத்தே இது வானத்தின் வாசல் ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். நான் நம்பி தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளைகள் நீரையா. நான் நம்பி தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளைகள் நீரையா. ஏகத்தே இது வானத்தின் வாசல் ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். 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 அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா. நல்ல தகப்பன் மட்டுமல்ல, அவர் நம்மை ஆசீர்வாதமாய் இருக்க விரும்புகிற தேவன். அல்லேலூயா. ஆசீர்வாதம் என்பது எல்லா விதத்திலையும், ஆவிக்குரிய ஜீவியத்திலையும், வெளிப்பிரகாரமான ஜீவியத்திலையும், மாம்சப்பிரகாரமான ஜீவியத்திலையும், எல்லா விதமான வாழ்க்கையிலும் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார். காரணம், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்காகவே சிலுவையிலே தம்மை தாமே பலியாக ஒப்பு கொடுத்தார். அந்த காரியத்தை நாம் என்ன செய்கிறோம்? நினைவு கூறுகிறோம். அதுதான் ஆராதனை. அதை நினைவு கூர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கிறோம். அதுதான் ஆராதனை. அல்லேலூயா. சூழ்நிலைகள் எண்ணிக்கொண்டு அல்ல, நம்முடைய தேவாதி தேவன் நமக்காக செய்த தியாகத்தை எண்ணி தான் என்ன செய்கிறோம்? தேவனை
நாம் துதிக்கிறோம். தொடர்ந்து பாடலாம். பாட்டுத்தாளிலே 46வது பாடல், போற்றிடுவேன் தேவனே. இங்கதான பாடல். எல்லாருக்கும் தெரிந்த பாட தெரிந்தவர்கள் சேர்ந்து பாடுங்கள், தெரியாதவர்கள் நீங்கள் கற்றுக்கொண்டு பாடும்படி உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். போற்றிடுவேன் தேவனே, தூக்கி எடுப்பீர் என்னை. சத்துரு எந்தன் பேரில் மகிழாமல் காத்தீரே. போற்றிடுவேன் தேவனே, தூக்கி எடுத்தீர் என்னை. சத்துரு எந்தன் பேரில் மகிழாமல் காத்தீரே. போற்றிடுவேன் தேவனே, தூக்கி எடுத்தீர் என்னை. சத்துரு எந்தன் பேரில் மகிழாமல் காத்தீரே. சத்துரு எந்தன் பேரில்
நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கொண்டு வருகிறோம் பிதாவே. தேவரீர் எங்களுக்கு பாராட்டின நன்மைகளுக்காக, உடைய கிருபைகளுக்காக கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதுவரை செய்தவர், இதுவரை நடத்தினவர், இனிமேலும் நடத்த போதுமானதுக்கும் அதிகமான தேவனாய் இருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவர், உமக்கே எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றையும் ஏறெடுக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.